இன்றைக்கி கேரளா ஸ்டைல் தக்காளி மோர் குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக பண்ணுற மோர் குழம்பை விட இது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிவிட்டு உள்ளாடி சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் வந்து இந்த குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் தொக்கு மாதிரி வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தொக்கு பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இது கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிரை உள்ளாடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கடையில் வாங்கின பக்கோடா வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரை பண்ண வெண்டைக்காய், கத்திரிக்காய் எதுனாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.